நான் தான் போட்டுக்குவேன். இல்ல நான் முதல்ல போட்டுக்கிறேன். நான் தான் போட்டுக்குவேன். நான் போட்டுக்கிறேன்னு சொல்றேன்ல. இதுல பூரியும் இல்ல புண்ணாக்கும் இல்ல, எல்லாம் காலியா தான் இருக்கு. ச்சே. என்ன இது? இன்னைக்கு அம்மா பூரி செய்யலையா? அப்போ இட்லி பண்ணிருப்பாங்க. என்ன இவங்க கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி டிஃபன் செய்ய மறந்துட்டாங்களா? அதுவும் இருக்கலாம். கோயிலுக்கு இல்ல, நடு ராத்திரியில அம்மா மேடம் கூட சேர்ந்து வெளியில போயிட்டாங்க. நடு ராத்திரியிலயா? நடு ராத்திரியில 2 பேரும் சேர்ந்து எங்க போயிருப்பாங்க? எங்க போனாங்க, எதுக்கு போனாங்கன்னு அவங்க வந்ததுக்கு அப்புறம் நான் விசாரிக்கிறேன். நான் வர வரைக்கும் நீங்க 2 பேரும் இங்கே வெயிட் பண்ணுங்க. நான் டிஃபன் வாங்கிட்டு வரேன். சரிங்க அண்ணா. நடுராத்திரியில எங்க போயிருப்பாங்க? எனக்கும் அதான் ஒன்னும் புரியல சிவா. ஹாஸ்பிட்டல்ல சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கு செத்து போன மாதிரி இருக்குன்னீங்கல்ல, இப்ப கொஞ்சம் பிடிச்ச மாதிரி சாப்பிடுங்க. ஆனா 2 பிளேட் பூரி, 1 பிளேட் இட்லி பார்சல் பண்ணிருங்க. ஆனா எனக்கு சாப்பிட 1 பிளேட் இட்லினா. ஓகே சார், போய் உட்காருங்க சார், நான் அனுப்புறேன். சாரதா, நான் என்ன சின்ன குழந்தையா? நானே சாப்பிட்டுக்கிறேன், என்கிட்ட கொடு. மாமா, நீங்க சாப்பிட்டுட்டுருங்க. நானும் அத்தையும் போய் சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரோம். சார் டிஃபன். ஓகே. இந்தாங்க, இந்த தண்ணியை குடிங்க. தேங்க்யூ. தேங்க்யூ மாமா, தேங்க்யூ. நான் வேற யாருக்கோ தண்ணி கொடுத்தேன், நீ எதுக்கா எனக்கு தேங்க்ஸ் சொல்ற? அது உங்க மனித நேயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா, அதான். ஷட் அப். ராத்திரி அம்மாவை கூட்டிட்டு நீ எங்க போன? நாங்க எங்க போறோம் மாமா? உங்க பக்கத்துல நான் அத்தை அத்தை படுத்திருந்தாங்க. தெரியும் தெரியும், நீ என்ன இப்படிதான் ஏமாத்துவேன்னு தெரியும். அதனாலதான் நான் அப்பவே வீடியோ எடுத்தேன். பாரு.
இவங்க எங்க போயிட்டாங்க? அத்தை, பூமி. மாமி. மாமா நீங்க எங்க போயிட்டீங்க மாமா? அவன் எங்க இருக்காம்மா? ஐயோ அத்தை, உங்க புள்ளைய பாத்ரூம்ல அடைச்சு வச்சிருக்கேன். முதல்ல வாங்க வாங்க அத்தை. சரி வாங்க வாங்க வாங்க. யாரா இருக்கீங்களா? டோர் ஓபன் பண்ணுங்க. வாட் நான்சென்ஸ்? டோர் எதுக்காக லாக் பண்ணீங்க? நான் உள்ள இருக்கேன்னு தெரியும்ல. நான் இல்ல சார், உங்க கூட ஒரு பொண்ணு இருந்தாங்களே, அவங்க தான் லாக் பண்ணாங்க. உன்னோட உண்மையான அன்பை கேபி புரிஞ்சுக்கிட்டாருமா. அப்படிதானே சித்தி? அதேதாம்மா. புருஷன் சாகாம பொண்டாட்டி திருந்த மாட்டாங்கிற மாதிரி செத்ததுக்கு அப்புறம் தான் மீராவோட அன்பை கேபி புரிஞ்சுக்கிட்டு இருக்கான். இப்படி பேசுறதை கேட்கும்போது என் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கிற மாதிரி இருக்கு அத்தை. ஆம், அது இருக்கட்டும் மீரா. இந்த ரூம்ல தானே கேபி உன் கனவுல வந்துட்டு போனாரு? ஆமா அண்ணே. எங்க எப்படி வந்தாரு, ஏதா வந்தாருன்னு இன்னொரு தடவை எங்களுக்கு விவரமா சொல்லி காட்டுறியா? நான் இந்த கட்டில்ல படுத்து தூங்கிட்டு இருந்தேன் அண்ணே. அப்ப சரி மீரா, அழாத அழாத. அப்பவே நீ சொன்னல கனவுல புறாலாம் வந்துச்சுன்னு. ஆமா அண்ணே வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் இங்க இருந்து மறையறது நீ பாத்துட்டேனா அதுக்கப்புறம் சந்திக்கவே முடியாது. அதனால நீ கண்ணை மூடிக்கிட்டு நிம்மதியா சாமி கிட்ட வேண்டிக்கோ. நான் அப்படியே ஹாப்பியா மாயமா மறைச்சிடுவேன். சித்தி, ஆ, சரி மீரா, அழாத விடுமா. உன்னை இப்படி பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. அழாத. இந்த மாதிரி டைம்ல தான் நீ ரொம்ப தைரியமா இருக்கணும். உனக்கு நாங்கெல்லாம் இருக்கோம்ல, உன் அண்ணன், நான், இதோ மருதாணி அத்தை கூட இருக்காங்க. ஆமாம்மா, நானும் இருக்கேன்ல, நீ எதுக்கும் கவலைப்படாத. தைரியமா இரு.